அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா மசாலா டீ தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, இஞ்சி இது 4 பேருக்கான அளவுங்க நாங்கள் தட்டில் காட்டியிருக்கிறது. அதை நல்லா குட்டி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சிலாம் போட்டு அரைக்காதீங்க. இந்தமாதிரி உரலில் இடித்து போடுங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை வச்சுட்டு எப்பயும் போல் பால் ஊற்றிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டீ பவுடர் ஆட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்ன டீ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா டீலாம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி டீ தூளாக இல்லாமல் நார்மல் டீ தூளாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இப்போ வேறு மழை நாளாக இருக்குது, நம்மளுக்கு அப்பப்போ உடம்பு சரியாமல் போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம தலைவலியாக இருக்குது இது மாதிரி இருக்குன்னா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.